students, this is Ashok Kumar, your JW Max trainer. Welcome to Max with AK46. Actually, maximum and minimum, this is the part 3 video. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அதர் வீடியோஸ் உங்களுக்கு அப்படின்றத நான் கண்டிப்பாக நம்புகிறேன். ஃபுல்லாக இந்த வீடியோ பார்த்து நெக்ஸ்ட் இயர் எக்ஸாமுக்கு நல்லபடியாக ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம லெசனுக்குள்ளே போயிடலாமா? மேக்ஸிமம் அண்ட் மினிமாவில் டுடே செஷனில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். த மினிமம் வேல்யூ ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 5x square by 2 plus alpha by x power 5. Here x is positive. The function of the minimum value என்னன்னு கொடுத்துருக்காங்க 14 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. minimum value equal to 14. ஆக்சுவலாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது ஆல்ஃபாவோட வேல்யூ. 2022ல் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சால்வ் பண்ணலாமா? மேக்ஸிமம் அண்ட் மினிமா ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். மேக்ஸிமம் மினிமாவுக்கு நம்ம ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியதுன்னா ஒன் டைம் டிஃபரன்ஷியேஷன், தட் இஸ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். டிஃபரன்ஷியேட் பண்ணினா இந்த பிளேஸ் 10x by 2 that is equal to 5x. ஆல்ஃபா பை எக்ஸ் பவர் 5 டிஃபரன்ஷியேட் பண்ணினா -5 ஆல்ஃபா பை எக்ஸ் பவர் 6 கிடைக்கும். ஒன் டைம் டிஃபரன்ஷியேட் எப்போ முடிஞ்சாலும் ஈக்குவல் டு 0 அப்ளை பண்ணிவிடுங்க. இந்த டேர்ம் ரைட் ஹேண்ட் சைடில் டிரான்ஸ்போஸ் பண்ணிட்டா உங்களுக்கு 5x ஈக்குவல் டு 5 ஆல்ஃபா பை எக்ஸ் பவர் 6 இருக்கும். 5 கேன்சல் பண்ணிடலாமா? எக்ஸ் பவர் 6 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா x power 7 equal to alpha will come. X power 7 equal to alpha na, what is the value for x? Alpha power 1 by 7. 7th root of alpha nu சொல்லலாம். ஸோ நமக்கு கிடைச்சிருக்கிறது ஒரே ஒரு வேல்யூ தான். கண்டிப்பாக அதுவே மினிமம் வேல்யூவாக இருக்க சான்ஸ் இருக்குது. நம்ம அந்த செகண்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம்ல, அதை நம்ம ட்ரா பண்ணிடலாம். கிடைச்சிருக்கிறதே ஒரே வேல்யூ. இப்போ டேரெக்டாக மினிமம் வேல்யூ எஃப் ஆஃப் எக்ஸ் போயிடலாமா? ஆக்சுவலி வாட் இஸ் ஆக்சுவல் எஃப் ஆஃப் எக்ஸ் ஆஃப்டர் டேக்கிங் எல்சிஎம்? இங்கே பாருங்கள், எல்சிஎம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 into x power 7 plus 2 எல்சிஎம் எடுத்துட்டா 2 times alpha whole divided by 2 times x power 5. இதுதான் ஆக்சுவல் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ. எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணுங்க. x power 7ஓட வேல்யூ ஆல்ஃபா. 5 ஆல்ஃபா plus 2 ஆல்ஃபா equal to 7 ஆல்ஃபா by 2 times x power 5. இப்போ இந்த எக்ஸை ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஆல்ஃபா பவர் 1 by 7 அப்ளை பண்ணுங்க. தட் வில் கிவ் யூ த மினிமம் வேல்யூ. தட் இஸ் எஃப் ஆஃப் ஆல்ஃபா பவர் 1 by 7 which is equal to 7 ஆல்ஃபா by 2 times ஆல்ஃபா பவர் 5 by 7 which is equal to 14. ரைட்டா? இதில் ஒன்றும் டவுட் இல்லைல்ல உங்களுக்கு? இப்போ பாருங்கள், 7 and 14 கேன்சல் பண்ணால் இந்த பிளேஸில் 2 இருக்கும். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா 4 வந்துடும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது பாருங்கள், ஆல்ஃபா பை ஆல்ஃபா பவர் 5 minus 7 கேன் பி ரிட்டன் அஸ் ஆல்ஃபா பவர் 1 minus 5 by 7 which will give you what? ஆல்ஃபா பவர் 2 by 7 which is equal to 4. எக்ஸாக்டாக நமக்கு தேவை ஆல்ஃபாவோட வேல்யூ. 2 by 7 ரைட் ஹேண்ட் சைடில் டிரான்ஸ்போஸ் பண்ணிட்டா 4 பவர் 7 by 2 கிடைக்கும். ரைட்டா? 4 பவர் 7 by 2 இப்படி எழுதலாமான்னு பாருங்கள். √4 ஹோல் பவர் 7 அப்படின்னு எழுதலாமா? Because √4 means power 1 by 2 இருக்கு. 1 by 2 into 7 is 7 by 2. What is √4? 2. 2 power 7 is 128. This is the value for alpha. That's all. Maxima and minima today session la second question பாருங்க. What are the given information? F of x equal to 2x cube plus 2p minus 7 into x square plus 3 times 2p minus 9 into x minus 6 னு கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ஃபார் சம் வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் நெகட்டிவ். ஒரு நெகட்டிவ் வேல்யூ ஆஃப் எக்ஸில் மேக்ஸிமம் இருக்கு. ஷார்ட்டாக எழுதிடுறேன். மேக்ஸிமம் அட் எக்ஸ் இஸ் லெஸ் தென் 0, மினிமம் அட் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 0. ஆக்சுவலாக நாம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது செட் ஆஃப் வேல்யூஸ் ஆஃப் பி. திஸ் இஸ் த கொஸ்டின். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? மேக்ஸிமா அண்ட் மினிமானாலே நம்ம ஒன் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ண வேண்டியிருக்கும். ஓகே, இப்போ சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாமா? மேக்ஸிமா அண்ட் மினிமாவுக்கு நம்ம மினிமம் ஒன் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ தட் வி வில் கெட் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 6x ஸ்கொயர் பிளஸ்
எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x வரும். ஸோ 2 டைம்ஸ் 2p மைனஸ் 7 இன்டூ எக்ஸ். இங்கே ஃபர்தராக டிஃபரன்ஷியேட் பண்ணால் 3 டைம்ஸ் 2p மைனஸ் 9 கிடைக்கும். ரைட்டா? வாட் அபவுட் தீஸ் 2 பாயிண்ட்ஸ்? ஒன் இஸ் நெகட்டிவாக இருக்கு, x1 இஸ் நெகட்டிவ் அண்ட் அனதர் ஒன் x2. அது நானே அசியூம் பண்ணிட்டேன். நெகட்டிவ் வேல்யூ x1, பாசிட்டிவ் வேல்யூ x2ன்னு எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? x1 நெகட்டிவா இருக்கு, x2 பாசிட்டிவா இருக்கு. அப்போ எக்ஸாக்டா ஜீரோல f dash of x என்னவா இருக்கும்? தட் இஸ் f dash of 0. தட் இஸ் ஆல்சோ நெகட்டிவா இருக்கும். ரீசன் மேக்ஸிமம்ல இருந்து மினிமம். மேக்ஸிமம்ல இருந்து மினிமம்னு போகும்போது நடுவில் ஜீரோல கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் கிடைக்கும். ஓகேவா? வாட் இஸ் f dash of 0? தட் இஸ் இந்த பிளேஸ்ல x க்கு 0 அப்ளை பண்ணிடுங்க. இங்க 0 கம்ப்ளீட்டா ரெண்டுமே 0. வாட் இஸ் f dash of 0? which is equal to 3 times 2p minus 9, which is clearly negative. 3 cannot be negative. 2p minus 9 can be negative. So 2p minus 9 can be negative. Then 2p is less than 9. The minus 9 transpose panna. P is less than 9 by 2. Then what can be the set of values of p? Open interval of minus infinity to 9 by 2. That's all. We got the answers. Maxima and minima. Today's session third question பாருங்க. A square piece of tin of side 30 cm is to be made into a box without top by cutting square from each corner and folding up the flaps to form a box. The volume of the box is maximum. Then its surface area is equal to what? அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்டார்ட் பண்ணிடலாமா? First let me draw a square. இதுதான் வந்து அந்த tin sheet, ஸ்கொயர் ஷேப்ல இருக்கக்கூடிய டின் ஷீட்டு. சைடு என்னவா இருக்கு? 30 சென்டிமீட்டர். ஸ்கொயர்ல வந்து ஆல் த 4 சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ இங்கேயும் உங்களுக்கு 30 சென்டிமீட்டர் தான் இருக்கும். ரைட்டா? ஸோ 4 கார்னர்ஸ் வந்து ஸ்கொயர் கட் பண்றாங்க. ஸோ இது ஒரு ஸ்கொயர், அதர் ஸ்கொயர், தேர்ட் ஒன், ஃபோர்த் ஒன். இப்போ இந்த ஸ்கொயர் இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஸ்கொயரோட சைடு இங்கே எக்ஸ், இதுவும் எக்ஸ், இதுவும் எக்ஸ், இதுவும் எக்ஸ். ஆல் த 4 சைட்ஸ் இருக்கு. அப்போ பேலன்ஸ் கிராஃப் ஹியர் டு ஹியர் என்ன வர முடியும்? பாருங்க, இங்க ஒரு எக்ஸ் இருக்கா, இங்க ஆல்ரெடி ஒரு எக்ஸ் இருக்கா. 30ல இருந்து 2x மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 30 மைனஸ் 2x கிடைக்கும். கரெக்டா? இந்த பிளேஸ் 30 மைனஸ் 2x. ஒரு விஷயம் கிளியரா இருக்கு. இந்த 4 ஸ்கொயர்ஸை நீங்க தனியா கட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பிளஸ் மாதிரி இருக்கு பாத்தீங்களா? இதை நீங்க ஃபோல்ட் பண்ணதுக்கு அப்புறம் கிடைக்கிற பாக்ஸோட ஹைட் எக்ஸ், லென்த் 30 minus 2x, breadth that is also 30 minus 2x. So lengthum breadthum equal இருக்கு, which is equal to 30 minus 2x. height மட்டும் x க்கு equal இருக்கு. volume of a cuboid formula என்ன? L into B into H. சாரி, இது ஆக்சுவலா பாக்குறதுக்கு வந்து இது ஸ்கொயர் ஷேப்ல இருக்கு, பட் ஃபார்ம் ஆயிருக்கிறது கியூபாய்ட். அதனால L into B into H தான் நம்ம எடுத்துக்கணும். மல்டிப்ளை பண்ணீங்கன்னா பாருங்க, x into 30 minus 2x whole square, because L-ம் B-யும் ஈக்குவல் ஆயிருக்கு. Let it be f of x. மேக்ஸிமம் அண்ட் மினிமாவுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஒன் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணணும், ப்ராடக்ட் ரூல் பண்ண போறோம். எக்ஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு 30 minus 2x ஹோல் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணலாமா? ஸோ 30 minus 2x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2 times 30 minus 2x. 30 minus 2x ஃபர்தரா டிஃபரன்ஷியேட் பண்ணால் you will get minus 2. கரெக்டா? பிளஸ் 30 minus 2x ஹோல் ஸ்கொயரை ஃபிக்ஸ் பண்ணிட்டு எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் you will get 1. இது ஓரளவு சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். அப்புறமா f dash of x equal to 0 அப்ளை பண்ணலாம். பாருங்க, இங்க மைனஸ் 2 into 2, so minus 4x into 30 minus 2x plus 30 minus 2x whole square. This is the value for f dash of x. 0 அசைன் பண்ணிடுங்க f dash of x. என்ன காமனா இருக்கு பாருங்க, ரெண்டுத்துலயுமே 30 minus 2x காமனா இருக்கு. ஒன் டைம் பேலன்ஸ் என்ன இருக்கு பாருங்க, மைனஸ் 4x பிளஸ் இங்க ஒன் மோர் டைம் 30 minus 2x இருக்கு. ஏன்னா ஒன்லி ஒன் டைம் மட்டும்தான் நம்ம காமனா எடுத்துருக்கோம். ரைட் ஹேண்ட் சைட்ல 0. ஸோ 30 minus 2x into minus 4x minus 6x, sorry, minus 2 is minus 6x plus 30 equal to 0. கிரிட்டிக்கல் நம்பர் பாருங்க, இந்த பிளேஸ்ல வந்து உங்களுக்கு x க்கு 15 கிடைக்கும், இந்த பிளேஸ்ல இருந்து x க்கு 5 கிடைக்கும். 15 கொண்டு போய் இந்த பிளேஸ்ல நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா லென்த் 0 ஆயிடும், பிரெத் 0 ஆயிடும். அதனால 15 நீங்க ரூல் அவுட் பண்ணிடுங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா எக்ஸோட வேல்யூ என்னன்னு சொல்ல முடியும்? 5 சென்டிமீட்டர் மட்டும்தான் நம்மளால எடுத்துக்க முடியும்.
செகண்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணி அது மேக்ஸிமம் வால்யூமா இல்லையா நம்ம கண்டுபிடிக்க போறோம். பட் இந்த மாதிரி ஒரே ஒரு வேல்யூ வந்ததுன்னா டிஃபால்ட்டாவே இதை என்ன பண்ணிக்கலாம்னா திஸ் வில் கிவ் யூ த மேக்ஸிமம் வேல்யூ. இப்போ நேரடியா நம்ம சர்ஃபேஸ் ஏரியாக்குள்ள என்டர் ஆயிடலாமா? ஆட்டோமேட்டிக்கலி இது மேக்ஸிமம் வேல்யூ கொடுத்துரும். நீங்க செக் பண்ணாலும் அதுதான் கிடைக்க போகுது. வாட் இஸ் த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் a cuboid? 2 times LB plus 2 times BH plus 2 times HL, right? 2 times what is L into B? 30 minus 2x whole square, correct? பட் இந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, இன்னொரு அடிஷனல் கண்டிஷன் வித்தவுட் டாப் அப்படின்னு வேற கொடுத்துருக்காங்க. நம்ம கிரியேட் பண்ண அந்த பாக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, டாப் இல்லை. தட் மீன்ஸ் இந்த 2 times LB ல ஒரு 2 மட்டும் வராது உங்களுக்கு, 1 times LB தான். பிளஸ் இந்த பேஸ்ல வரும் 2 times BH. BH மீன்ஸ் x into 30 minus 2x plus 2 times again x into 30 minus 2x, கரெக்டா? ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணிக்கலாமா? இந்த பிளேஸ் பாருங்க 2x into 30 minus 2x, இங்கே 2x into 30 minus 2x. ஸோ கம்ப்ளீட்டா என்னன்னு எழுத முடியும்? 4x into 30 minus 2x. இந்த பிளேஸ்ல ஆல்ரெடி 30 minus 2x whole square ஆகுது. உங்களுக்கு x ஓட வேல்யூ 5 கிடைக்குது. அப்ளை பண்ணிடலாமா? 5 இங்க அப்ளை பண்ணா 2 into 5 10. 30 minus 10 is 20. 20 square is 400. இந்த பிளேஸ்ல பாருங்க 30 minus 10 20. 4 into 5 இங்க ஒரு 20. 20 into 20 20 square. Again ஒரு 400 which is equal to 800. So maximum வேல்யூமா இருக்கும்போது surface area 800 இருக்கும். That's all. We got the answer. Maximum and minimum டுடே செஷன்ல 4th கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? கொஸ்டின்ல இருக்க இன்ஃபர்மேஷன் பாருங்க. The sum of the absolute maximum and minimum values of the function the f of x equal to modulus of x square minus 5x plus 6 minus 3x plus 2. ஒரு இன்டர்வல் வர கொடுத்துருக்காங்க in closed interval -1, 3. நம்ம ஆக்சுவலா ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது என்னன்னா சம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எதனுடைய சம்னா அப்சல்யூட் மேக்ஸிமம் பிளஸ் அப்சல்யூட் மினிமம், இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி சொல்றோம். திஸ் இஸ் த கொஸ்டின். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ அப்சல்யூட் மேக்ஸிமம் அப்சல்யூட் மினிமத்துக்கு ஒன்லி ஒன் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணா போதும் உங்களுக்கு. அதோட முக்கியமான இன்னொரு விஷயம் இருக்கு. கிரிட்டிக்கல் நம்பர் தெரிஞ்சிச்சுன்னா நீங்க டிஃபரன்ஷியேட்டே பண்ண வேண்டாம். இப்போ இந்த பிளேஸ்ல கிரிட்டிக்கல் நம்பர் ட்ரை பண்ண போறேன். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x plus 6 equal to 0, சாரி, கேன் பி ரிட்டன் அஸ் எக்ஸ் மைனஸ் 2 இன்டூ எக்ஸ் மைனஸ் 3ன்னு எழுதலாமா? ஸோ கிரிட்டிக்கல் நம்பர்ஸ் உங்களுக்கு 2 and 3 கிடைக்கும். ஆல்ரெடி -1 3 இருக்கு. 3 பாருங்க 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கா? ஆக்சுவல் கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு -1 2 3 வந்து 2 டைம் ரிப்பீட் ஆயிருக்கு. நான் 1 டைம் எடுத்துக்கிறேன். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணாமலே பண்ண முடியும் நம்மளால. ஓகேவா? ஸோ அப்சல்யூட் மேக்ஸிமம் அப்சல்யூட் மினிமத்துக்கு இந்த வேல்யூஸ் கொண்டு போய் எஃப் ஆஃப் எக்ஸ்ல அப்ளை பண்ணுவோம். அதில் கம்பேரிசன்ல எது மேக்ஸிமமா இருக்கோ தட் இஸ் டேக்கன் அஸ் அப்சல்யூட் மேக்ஸிமம், எது மினிமமா இருக்கோ அது அப்சல்யூட் மினிமம் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் லெட் மீ ஃபைண்ட் அவுட் எஃப் ஆஃப் -1. இங்க -1 அப்ளை பண்ணிட்டா பாருங்க, -1 ஸ்கொயர் பண்ணா +1, -1 into -5 +5 +6, 6 + 5 11, 11 + 1 is 12 will come. Modulus of 12 is 12 தான். இங்க -1 அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு +3, இங்க ஆல்ரெடி +2 அவைலபிளா இருக்கு. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 17. Now let me calculate f of 2. 2 இந்த பிளேஸ்ல அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் பாருங்க, 2 ஸ்கொயர் 4 இருக்கு. இதோ இந்த ஃபேக்டரைஸ் பண்ணிருக்கோம்ல, இந்த பிளேஸ்ல அப்ளை பண்ணி பாருங்க, 0 வந்து 0. இந்த பிளேஸ்ல பாருங்க -3 into 2 -6 ஆல்ரெடி அவைலபிளா இருக்கு, +2 -6 + 2 is -4. நெக்ஸ்ட் லெட் மீ கால்குலேட் f of 3. 3 கொண்டு வந்து இங்க அப்ளை பண்ணுங்க, பிகாஸ் ரெண்டு சேம் தான், 0 ஆயிடுமா? இந்த பிளேஸ்ல 3 அப்ளை பண்ணா -9 + 2, -9 + 2 equal to -7. இப்போ பாருங்க கம்பாரிசன்ல this is the absolute maximum value, கரெக்டா? கம்பாரிசன்ல this is the absolute minimum value. இப்போ நம்ம சம் கண்டுபிடிச்சிடலாமா? சம் ஈக்குவல் டு பாருங்க ஆல்ரெடி 17, இங்க என்ன இருக்கு -7, 17 - 7 is 10. This is the answer for this question. That's all. மேக்ஸிமா அண்ட் மினிமால டுடே செஷன்ல லாஸ்ட் கொஸ்டின், தட் இஸ் த 5th கொஸ்டின். கொஸ்டின்ல கொடுத்திருக்கிற இன்ஃபர்மேஷன் பாருங்க. A wire of length 20 meter is to be cut into 2 pieces. A piece of length L1 is bent to make a square
of area A1 and the other piece of L2 is made into a circle of area A2 ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்க ஒரு சின்ன ஒரு விஷயம் தான். ஒரு வயரோட லென்த் கம்ப்ளீட்டா ஏபின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அது 20 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. அதுல ஒரு பார்ட் சி எடுத்துக்கோங்க. திஸ் இஸ் L1. இதை நான் டைம் பீயிங் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அப்போ இந்த பேஸ்ல கிடைக்கிற L2 இருக்குல்ல அது என்ன எடுத்துக்கலாம் 20 மைனஸ் எக்ஸ். இந்த எக்ஸ் வச்சு நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா டிஃபரன்ஷியேட் பண்ணதுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். ஹியர் ஆஃப்டர் எக்ஸ் அப்படின்னா L1, 20 மைனஸ் எக்ஸ்னா L2. இப்போ இந்த A2C இருக்கு பாத்தீங்களா, இந்த பார்ட்டை யூஸ் பண்ணி இவங்க ஸ்கொயர் ஃபார்ம் பண்றாங்க. அந்த ஸ்கொயரோட இந்த எக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஸ்கொயருக்கு என்னவா இருக்கும்னா சர்க்கம்ஃபரன்ஸா இருக்கும், இல்லைன்னா பெரிமீட்டர்னு சொல்லலாம். பெரிமீட்டர் ஈக்குவல் டு 4a, 4a ஈக்குவல் டு இங்க என்ன இருக்கு எக்ஸ் இருக்கு. திஸ் வில் கிவ் யூ a ஈக்குவல் டு எக்ஸ் பை 4. கரெக்டா? இப்போ இதை வச்சு ஏரியா ஃபார்ம் பண்ண முடியுமா? ஸ்கொயரோட ஏரியா ஃபார்முலா டைரக்டா a ஸ்கொயர். நமக்கு என்ன கிடைச்சிருக்கு எக்ஸ் ஸ்கொயர் பை 16. இதுதான் A1. பேலன்ஸ் இருக்கிற பார்ட்டுக்குள்ள பிசி, அதை வச்சு சர்க்கிள் ஃபார்ம் பண்றாங்க. சர்க்கிள்காக அவங்க யூஸ் பண்ணக்கூடிய லென்த் வந்து பிசி, ஸ்கொயருக்காக ஆல்ரெடி அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டது ஏசி. கரெக்டா? அப்போ இந்த 20 மைனஸ் எக்ஸ் என்னவா இருக்கும்னா எகைன் நீங்க சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? சர்க்கம்ஃபரன்ஸோட ஃபார்முலா 2πr, which is equal to already 20 minus x இருக்கு. Then what can be r? r equal to 20 minus x whole divided by 2π. This is the radius of that circle. அப்போ சர்க்கிளோட ஏரியா அதுதான் இவங்க A2 எடுத்து சொல்லியிருக்காங்க. π into r ஸ்கொயர். π into what is r? 20 minus x whole square whole divided by 4 times π ஸ்கொயர். ஒரு π மட்டும் கேன்சல் பண்ணிட்டா ஒரே ஒரு π இருக்கும். This is the area. இப்போ எதனுடைய மேக்ஸிமம் வேல்யூ மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம கொஸ்டின்ல 2 times A1 plus 3 times A2 ஓட வேல்யூ let it be f of x. இதை நம்ம f of x எடுத்துக்கலாமா? What is 2 times A1? x square by இந்த 2 வந்து 16 கேன்சல் பண்ணா உங்களுக்கு 8 கிடைக்கும். What is 3 times A2? இங்க கிடைச்சிருக்க வேல்யூ கூட 3 மல்டிப்ளை பண்ணுங்க. So 3 times 20 minus x whole square whole divided by ஆல்ரெடி ஒரு பை கேன்சல் ஆனதுனால 4π மட்டும்தான் உங்களுக்கு பேலன்ஸ் இருக்கும். திஸ் இஸ் த ஏரியா, கம்பைன்ட் ஏரியான்னு கூட சொல்லலாம். இப்போ இது மேக்ஸிமமா மினிமமான்னு செக் பண்ணோம். கொஸ்டின்ல ஆல்ரெடி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எஸ் அது மினிமம்னே சொல்லியிருக்காங்க. ஒன் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணி கிரிட்டிக்கல் நம்பர் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பை 8 டிஃபரன்ஷியேட் பண்ணா எக்ஸ் ஸ்கொயர் பண்ணா 2x, 2x by 8 இஸ் எக்ஸ் பை 4 மாறிடும். 20 மைனஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா பாருங்க ஹோல் ஸ்கொயர்ல இருக்கு 6 டைம்ஸ் 20 மைனஸ் எக்ஸ். 20 மைனஸ் எக்ஸ் பண்ணா எகைன் ஒரு -1 வரும். இந்த பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் ஹோல் டிவைடட் பை 4π. ஒன் டைம் டிஃபரன்ஷியேஷன் முடிஞ்சவொடனே 0 அப்ளை பண்ணி கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸை நீங்க கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த பிளேஸ் இருக்குல்ல இது அப்படியே ரைட் ஹேண்ட் சைட்ல டிரான்ஸ்போஸ் பண்ணிடுங்க. ஸோ 6 டைம்ஸ் 20 மைனஸ் எக்ஸ் பை 4π விச் இஸ் ஈக்குவல் டு வாட் எக்ஸ் பை 4. இதுல இந்த 4 மட்டும் கேன்சல் பண்ணிடலாமா? பையை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுங்க. இப்போ பாருங்க 6 into 20 120, 6 into minus x minus 6x, 5 into x 5x. இந்த மைனஸ் 6x இங்க கொண்டு போய் கம்பைன் பண்ணிட்டீங்கன்னா 5x plus 6x, x காமன் எடுத்துட்டா 5 plus 6 into x which is equal to 120. இப்போ x equal to what? 120 by 5 plus 6 ன்னு இருக்கும். ரைட்டா? பார்ட் இஸ் ஓவர். இந்த x தான் directly equal to what? L1. இதுல இருந்து நீங்க 20ல இருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணிட்டா you will get L2. இப்போ நம்ம ஆக்சுவலா ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது என்ன? இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் நம்பர் வந்துடுச்சுனாலே அவங்க கொடுத்த ஏரியா மினிமம்னு நீங்களே எடுத்துக்கலாம். ஒர்க் அவுட் பண்ணணும், செகண்ட் டெரிவேட்டிவ் பண்ணணுன்ற நெசசிட்டி கிடையாது. இப்போ ஆக்சுவலா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது பாருங்க 5 times L1 is to L2 ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ரேஷியோ 5 times L1 நியூமரேட்டர்ல யூஸ் பண்ணிக்கோங்க divided by L2. What is L1? ஆல்ரெடி இங்க இருக்கா, அது கூட பை மல்டிப்ளை பண்ணா நியூமரேட்டர்ல 120 பை by 5 plus 6 கிடைக்கும். What about L2? X இங்க தெரிஞ்சிருச்சா? 20 minus x தான் L2. 20ல இருந்து நீங்க xனா 120 by 5 plus 6 சப்ட்ராக்ட் பண்ற மாதிரி. No change in the numerator. Numerator ஆல்ரெடி என்ன இருக்கு பாருங்க
120 pi by pi plus 6 whole divided by LCM எடுத்தீங்கன்னா இங்க பாருங்க 20 pi அப்புறம் minus 120 சாரி 6 into 20 plus 120 minus 120 கேன்சல் ஆனா பேலன்ஸ் 20 pi டினாமினேட்டர்ல ஆல்ரெடி இருக்கிற pi by 6 இந்த pi by 6 கேன்சல் pi கேன்சல் 120 by 20 6 by 1 the ratio is 6:1. That's all, we got the answer.